ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் எண்ணத்தின் ஆற்றலின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சில நேரங்களில் மணல் கோட்டைகளைப் போல கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது பலகீனமான அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டது. எப்போது வேண்டுமானாலும் சரிந்துவிடும். கருத்துகள், ஆளுமைத்தன்மைகள் அல்லது வாழ்க்கை முறைகளில் எதிர்மறையான அலைகள் அவர்களிடம் சவால் விடும்போது இது நிகழ்கிறது. அத்தகைய உறவுகளில் கோட்டைகள் வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக நன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளுதல், நம்பிக்கை, புரிதல், போகட்டும் விடு போன்ற ஆற்றல்கள் மேற்பரப்பில் இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றல்கள் கணவன் மனைவி இருவராலும் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் உருவத்தில் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த கோட்டைகளின் அடித்தளம் பலகீனமாக இருப்பதால் இவை எளிதில் இடிந்துவிடும். கணவன் மனைவி இருவருடைய மனதிலும் உள்ள எண்ணங்களும் உணர்வுகளும் தான் அடித்தளங்கள். அவை எதிர்பார்ப்புகள், நிராகரிப்பு, அவநம்பிக்கை, தவறான புரிதல்கள், பற்று மற்றும் சில நேரங்களில் சந்தேகம் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கின்றன. செயல்களில் வெளிப்படுத்தப்படும் நேர்மறை உணர்வுகளுடன் இவை சேர்ந்துள்ளன. அத்துடன் இந்த இருவரும் தங்கள் உறவுக்கான நேர்மறையான பங்களிப்பை கொடுத்துவிட்டதாக நினைக்கிறார்கள். அதனால் மறுபக்கத்திலிருந்தும் அதையே எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைவது கிடையாது. இது மேலும் உறவில் சிக்கல்களை அதிகரிக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் தங்களுடைய மனதில் நிறைந்திருக்கின்ற எதிர்மறை உணர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை அவர்களது நேர்மறை பங்களிப்புக்கு எதிராக செல்லக்கூடியவை என்பதை அறிந்திருக்கவில்லை. இந்த எதிர்மறை ஆற்றல்கள் கீழே இருந்து கொண்டு உறவின் கோட்டையில் அமைதியாக வேலை செய்கின்றன. எந்த நேரத்திலும் அந்த உறவை வீழ்த்த தயாராக இருக்கின்றன. இன்னொரு எடுத்துக்காட்டு, பெருநிறுவனங்களில் லாபம் ஈட்டுதல், வருவாய் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற வெளிப்புற நோக்கத்தை தவிர எந்த ஒரு நல்ல கார்ப்பரேட் நிறுவனத்தின் முக்கிய உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், நிறுவனத்தில் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த தடையில்லாத சூழ்நிலையை உருவாக்குவதாகத்தான் இருக்கும். இது வெளிப்புற உள்நோக்கத்திற்கும் உதவியாக இருக்கும். அமைப்பின் தலைவர் அல்லது தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது நிர்வாக இயக்குனர் என்பவர் நிறுவனத்தின் விதையை போன்றவர் என்று ஒரு ஆன்மீக கொள்கை கூறுகிறது. அவரது ஒவ்வொரு எண்ணமும் நிறுவனத்தின் ஒவ்வொரு நபரையும் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் சென்றடைகிறது, மேலும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இரண்டாவது ஆன்மீக கொள்கை என்னவென்றால், ஒரு அமைப்பின் தலைவர் அக ஆளுமை சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி, தலைவரின் கையாளும் சக்தி இவற்றுக்கு நேரடியான விகிதாச்சாரமாக இருக்கின்றது என்று கூறுகிறது. தலைவரின் மனதின் அக எல்லையில் வீணான தடைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் இருந்தால், அதாவது தலைவரின் உள்ளத்தில் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் இல்லை என்றால், முதல் ஆன்மீக கொள்கையின்படி வேலை செய்யும் மக்களுக்கு இது பரவுகிறது. இரண்டாவது ஆன்மீக கொள்கையின்படி ஆளுமை சக்தியும் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியும் இல்லாத அத்தகைய தலைவருக்கு தன்னுடன் பணிபுரியும் நபர்களை கையாளும் சக்தி தானாகவே குறைகிறது. அத்தகைய தலைவர் இந்த இரண்டு கொள்கைகளின் பயன்பாடு காரணமாக நிறுவனத்தின் நேர்மறையான சூழலை உருவாக்குவதில் பயனற்றவராக இருக்கிறார். ஓம் சாந்தி.